வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஹைடெக் ஃபார்ம் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஓரளவு நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி டோர் போட்டிருக்கோம். ஃபுல்லாக ஏர் டைட்டடாக இருக்கும், எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் யூபிவிசியில் தான் போட்டிருக்கோம் டோரு. அடுத்து அப்படியே அடுத்து உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆலோ பிளாக் கல் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே ஆலோ பிளாக் கல். ஸோ கீழே ஃபவுண்டேஷனுக்காக பார்த்திங்கன்னா 2 வரி கருங்கல் கட்டடம் கட்டிட்டு, ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம், அதாவது பெல்ட் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் மூலா தெரியுது பாருங்கள். இதில் வந்து பெல்ட் காங்கிரீட் போட்டு, ஸோ அதுக்கு மேலே ஃபுல்லாக ஆலோ பிளாக் கல் வச்சு கட்டியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாப்பில் அந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெல்ட் காங்கிரீட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே ஒரு 3 வரி கல் வச்சுட்டு மேலே ஃபுல்லாகவே ஆங்கில் கொடுத்துட்டு நம்ம இது போட்டிருக்கோம். பஃப் பேனல் 50 mm திக்னஸ் பஃப் பேனல். அது பார்த்திங்கன்னா தெரியும், 50 mm திக்னஸில் மேலே பஃப் பேனல் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே ஆங்கில். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ கிடையாது, நார்மல் இரும்பு தான். இரும்பு ஆங்கிலில் பெயிண்ட் பண்ணி அப்படி போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே ஆலோ பிளாக் கல் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாகவே கட்டியிருக்கோம். இது வந்து நான் பிளாஸ்டிங் பண்ணலை, ஸோ பண்ணணும் பிளாஸ்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பந்தல் செட்டப்பில் ஃபுல்லாகவே இரும்பு ஆங்கில் வச்சு பெயிண்ட் பண்ணி நம்ம உரி கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். மேலேயும் பார்த்திங்கன்னா இரும்பு ஆங்கில் வச்சுட்டு அப்படியே பஃப் பேனல் போட்டு அப்படியே தைச்சாச்சு. கீழே ஃப்ளோர் பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ளோரிங் தான். ஜல்லி வந்து ஒரு 1/2 அடிக்கு பரப்பி விட்டு அதுக்கு மேலே சிமெண்ட்டும் எம்சாண்ட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ரொம்ப க்ளீனாக ஓரளவுக்கு ட்ரையாகவே இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவாகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் தூண் கொடுத்துருக்கோம். சிமெண்ட் தூண் கொடுத்து அதில் குச்சி சப்போர்ட் கொடுத்து நம்ம அதில் பைப்பு வச்சு நம்ம போட்டிருக்கோம். இந்த கூலிங் பேட் பார்த்திங்கன்னா 6 அடி ஹைட்டுக்கும் 12 அடி நீளத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஓப்பனிங்காக வச்சுருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா மேலே இது ஒரு பெல்ட் காங்கிரீட் பீம் போட்டிருக்கோம். அந்த பீம் சப்போர்ட்டில் மேலே இருக்க சப்போர்ட் நிற்கிது. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் சின்ன ஷார்ட்ஸாக நம்ம வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.